மக்களை இன்னைக்கு நம்ம காலேஜ் ட்ரிப் சார்பாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரணி ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜுக்கு தாங்க வந்திருக்கோம். நீங்கள் மருத்துவர் ஆகணுங்கிற கனவு உங்களுக்கு இருக்கா? எந்த கவலையும் படாதீங்க, நீட் எலிஜிபிலிட்டி இருந்தால் போதும், நீங்களும் மருத்துவர் ஆகலாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பரணி மெடிக்கல் காலேஜில் என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன கோர்ஸ் இருக்குன்னு உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அடுத்து எந்த காலேஜுக்கு போகலாம், எந்த டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம காலேஜுக்கு போகலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனே எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ உள்ள போகலாம் வாங்க. Hi students. Hi. நீங்களே இப்ப third year students-ஆ? உங்க பெயர்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லிருங்க, எந்த ஊர்ல இருந்து வரீங்கன்னு சொல்லிருங்க. My name is Adi Sirkan. I am coming from Coimbatore. கோயம்புத்தூர்ல இருந்து வந்து படிக்கிறீங்களா? ஆமா மேம். சூப்பர். அடுத்த டைம் பர்பஸ் அதை எடுத்துட்டு வந்துருங்க. My name is Manikannan. I am from Salem. சேலம். நீங்க மாம்பழம் எடுத்துட்டு வந்துருங்க. Okay ma'am. நீங்க So my name is Hariharan. I am coming from Namakkal. Local. முட்டை எடுத்துட்டு வந்துருங்க. பேசலாம். நீங்க? My name is Jaypriya. I am coming from Tanjavur. தஞ்சாவூர். தலையாட்டி பொம்மை எடுத்துட்டு வந்துருங்க மறக்காம. நீங்க? I am Yoha from Thiruvannamalai. திருவண்ணாமலை. கிரிவலம் வந்து அங்கதான் வரணும், நீங்க எதை எடுத்துட்டு வர முடியாது. இருக்கீங்க. ஓகே, நம்ம பரணில எஜுகேஷன் தாண்டி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டும், எந்த அளவு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க என்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கு? ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் வெரி எக்ஸலண்ட் இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அகாடமிஸ் மேம். வெல் எக்யூப்டு எக்யூப்மெண்ட்ஸ் அண்டு கோச்சஸ், எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கு, எல்லா கிரவுண்ட்ஸ் இருக்கு மேம். பின்னாடி வாலிபால் கோர்ட், பேட்மிண்டன் கோர்ட் இருக்கு மேம். அப்புறம் இன்டோர் கேம்ஸ்ல வந்து செஸ்ஸு, கேரம், ஆர்ம் ரெஸ்லிங் நடத்துறோம் மேம். போன ஸ்போர்ட்ஸ்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் ரெண்டு பேர்த்துக்கு ஆர்ம் ரெஸ்லிங் இருக்கு. ஆமா மேம், ஆர்ம் ரெஸ்லிங். we are maintaining பரணி ஸ்போர்ட்ஸ் கிளப் மேம். So inter college sportsman காம்படிஷனுக்கு பாஸ்ட் மந்த் நாங்கள் ஆகஸ்ட் மந்த் அப்போ போனோம். ஸோ அங்கே போகும்போது எப்படின்னா எங்கள் காலேஜ்லேருந்து ஃபுல் சப்போர்ட் பேக்கோடு தான் பேக் போனோம். காலேஜ் மூலியமாக தான் நாங்கள் ஃபுல் போனோம். ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லாக ரொம்ப என்கரேஜ் பண்ணி தான் இந்த காலேஜில் தான் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ நாங்களே இல்லை நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாலும் இட்ஸ் ஓகே, நீங்கள் போங்க, கொஞ்சம் எஜுகேட் அதர் தென் எஜுகேஷன் யூ ஹாவ் டு ஃபைண்ட் சம்திங் நியூ யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாருமே நாங்கள் போய் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் நாங்கள் நல்லா பண்ணோம். ஸோ எங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கும் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் இங்கே. ஸோ டெய்லியும் நாங்கள் கிரிக்கெட் மேட்சஸ், வாலிபால் எல்லாமே விளையாண்டுருப்போம், ஷட்டில் விளையாடுவோம். ஸோ டெய்லியும் ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எங்கள் காலேஜில் நடந்துகிட்டே இருக்கும். கூடிய சீக்கிரம் பரணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஸ்டேட் லெவல், அடுத்து வந்து வேர்ல்டு லெவல்ல கூட பார்க்கலாம், ஒலிம்பிக்ஸ் கூட பார்க்கலாம். ஆமா. அதை தாண்டி கல்ச்சரல், கேர்ள்ஸ்னாவே கல்ச்சரல்னு வச்சிருக்காங்க. அதை தாண்டி ஸ்போர்ட்ஸ்லயே நம்ம பரணியில நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. கல்ச்சரல் பொறுத்த வரைக்கும் எப்படி? இங்க நிறைய டான்சஸ், டிராமா. ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸர். நீங்களா? ஆமா மேம். எத்தனை வருஷம் கிளாசிக்கல் கத்துக்கிட்டீங்க? நம்ம LKG ஐ அம் லேர்னிங் கிளாசிக்கல் டான்ஸ். எல்கேஜிலயா? நல்லா ஸ்கூல் போக மாட்டேனே எழுதிட்டு இருந்தேன். அப்ப இருந்து நீங்களா? கின்னஸும் வாங்கியிருக்கேன் நான். கின்னஸ் ரெக்கார்டா? எஸ் மேம். சூப்பர். என்ன ரெக்கார்டு? எப்போ வாங்குனீங்க? அதே ரெஜிஸ்டர்? சிதம்பரம் நடராஜர் கோவில்ல வந்து ஆக்சுவலா கின்னஸ் ரெக்கார்ட் 2018ல பண்ணேன் நான். சூப்பர். அண்ட் வந்து திருவண்ணாமலை கோல்டன், அங்க இருக்க வேலூர்ல இருக்க கோல்டன் டெம்பிள்லயும் கின்னஸ் ரெக்கார்ட் வாங்கியிருக்கேன் நான். சூப்பர். 2 ரெக்கார்ட் வாங்கியிருக்கீங்க. அதை ஸ்டில் கண்டினியூ பண்ண வைக்கிறதுக்கு பரணி இஸ் ஹெல்பிங் ஆக்சுவலி. சூப்பர் சூப்பர். எங்க எல்லா ஃபங்க்ஷன்ஸ்லயும் வந்து டான்சஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே they are encouraging us. Even doctors are encouraging to participate in this. ஸோ டாக்டர்னா நாங்கள் வைத்தியம் மட்டும் பார்க்க மாட்டோம், எல்லா வேலையும் பார்ப்போம், எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் கற்று வச்சுக்குவோம். அதை தாண்டி கல்ச்சரல் எஸ் இங்க கல்ச்சுரல்ஸும் ஆக்சுவலா நடத்தினாங்க லாஸ்ட் இயர். அண்ட் ஐ கெட் பார்ட்டிசிபேட்டட் இன் கிளாசிக்கல் டான்ஸ். நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், ஒரு வெல்கம் டான்ஸ் பண்ணேன். சூப்பர் சூப்பர். நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கீங்களே எப்பவுமே ப்ரோக்ராம். அவங்க வைலண்ட் டான்சர். வைலண்ட் ஆக்சுவலா டாக்டர்லாம் சைலண்டாவே இருக்காங்களா? அது ஏன்? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அப்படி இல்லை, அவங்களோட நேச்சர் அந்த மாதிரி. நேச்சர் அந்த மாதிரி, சாஃப்ட் நேச்சர். இப்போ என்ன மாதிரி ரகடான கால் வந்தாலும் இப்படி மாத்திடுவீங்களா? போக போக பழகிறோம், அதுவே பழகிரும்.
ஸோ நீங்க என்ன கல்ச்சரல்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க? எஸ் மேம். இங்கே ஃபஸ்ட்டு காலேஜ்க்கு வரும்போது வந்து எக்ஸ்ட்ரா இது டாக்டர்ஸ் நம்ம இதை வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இன்வால்வ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு தாட்டில் வந்து, ஆனால் இங்கே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூஎஸ் சாராக இருக்கட்டும், செக்ரட்டரி மேமாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து படிக்கிறதை தாண்டி இல்லாமல் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாமே அந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வளர்த்துக்கோங்க அப்படின்லாம் நிறைய வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. இங்கே நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ப்ரோக்ராமுக்கும் வந்து எல்லா கிளாஸ்ல இருந்துமே வந்து டான்ஸ் ஆடுவாங்க வந்து. அதே மாதிரி இப்போ நான் வந்து ஒரு ஃபோக் டான்சர், அதே மாதிரி வெஸ்டர்ன், அந்த மாதிரி நிறைய எங்கள் கிளாஸ்மேட்ஸ் அப்புறம் வந்து ஜூனியர்ஸ் எல்லாருமே வந்து கலந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் மேம். இங்கேருந்து இன்டர் காலேஜ் காம்படிஷனுக்கும் வெளியில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. சூப்பருங்க. அதாவது பார்க்கதாங்க நாங்களா டாக்டர் உள்ள பல திறமைகளை புதைச்சி வச்சிருக்கோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பரணி ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க பரணியை சூஸ் பண்றதுக்கான எந்த ஒரு ரீசன் அப்படின்னா பர்டிகுலர் ரீசன் எது சொல்லுவீங்க? எக்ஸலன்ஸ். எக்ஸலன்ஸ். ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாங்க. எது வேணா நீங்க? நியர்பை. சரி, அப்புறம் பார்த்துக்கோ. நீங்க? ஸோ பேரண்ட்ஸுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, என்னன்னு தெரியல. பரணி காலேஜ் ரொம்ப இல்ல, பொதுவாகவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து காலேஜ் பிடிக்கிறது ஓகே, பட் பேரண்ட்ஸுக்கே நம்ம பரணி காலேஜ் பிடிச்சிருச்சா? செக்யூர்டு. எஸ். ஸோ செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் 2 ஃபெசிலிட்டி சொல்லுங்களேன் நம்ம பரணியில. செக்யூர்ட். each and every corner they have CCTV placements. Okay. எங்க டிபார்ட்மெண்ட்ல சரி, எங்க காரிடார்ஸும் சரி, they have CCTV cameras, always they are watching us. So அதனால ரொம்ப செக்யூர்டா இருக்கும். பிக் பாஸ் ஹவுஸ் மாதிரி மூணு கேமரா வச்சு வாட்ச் பண்றாங்களே. ஆமா. அதர் தென் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், செக்யூரிட்டி கேமரா வச்சது சேஃப்னு சொல்லி செக்யூரிட்டியே ஃபீல் பண்றேன்னு சொல்றத நான் பரணியில மட்டும் தான் கேட்டேன். ஸோ ஹாஸ்டல் வார்டன்ஸ் இருக்காங்க, மேம்ஸ் இருக்கு, நிறைய பேர். ஒரு செகண்ட் திங், எல்லாருமே இங்க ஃப்ரெண்ட்லியா இருக்கனால உங்களுக்கு வீட்ல இருக்க ஒரு ஃபீல் ஏதா இருக்குங்கிறத தவிர அதை காலேஜா உங்களால பிரிச்சு பார்க்க முடியும் இல்லையா? அதர் தந்துட்டு இது எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்குவாங்க. அதனால நமக்கு ஹாஸ்டலுங்கிற ஃபீலிங்கே இருக்காது. மேக்ஸிமம் வீட்டுக்கு போக சொன்னா வீட்டுக்கு கூடிய சீக்கிரம் 2 வருஷத்துல பேக் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு கேர்ள்ஸ் இங்கே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் காலேஜ்லேயுமே வந்து நல்லா ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், எங்கள் கூட படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், எல்லாமே எங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஒரு பிரதர் சிஸ்டர் பாண்டிங் அந்த மாதிரி. சூப்பருங்க. சூப்பர், நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸோட நீங்களும் டாக்டர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு நம்ம பரணி நல்ல ஆப்ஷன். பரணி காலேஜ் போகலாம். வாங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.